பக்த கோடிகளுக்கு வணக்கம். இன்று வைகாசி விசாகம். வைகாசி பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்ற இந்த நாள் வைகாசி விசாகம் என்று சிறப்புடையதொரு நாளாக அமைகிறது. இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபட்டு நமது வேண்டுதல்களையும் எண்ணங்களையும் நிறைவேற்றி கொள்ளலாம். முருகப்பெருமானை இந்த நாளில் வழிபடுவது நமக்கு மிகவும் நல்ல பலனை தரக்கூடியது. இந்த நாளில் முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபடலாம். முருகப்பெருமான் கோயில்களுக்கு சென்று வழிபடலாம். முருகப்பெருமானின் திருப்புகழ் பாம்பன் சுவாமிகள் இயற்றியருளிய பாடல்களை பாராயணம் செய்து வழிபடலாம். இப்படியெல்லாம் செய்கிற பொழுது நமக்கு நல்லதொரு பலன் முருகப்பெருமானால் கிடைக்கப்பெற்று நமது எண்ணங்களும் நமது காரியங்களும் விரைவில் கைகூடும். ஆகவே இந்த நாளை பக்தர்கள் வழிபாட்டுக்குரிய ஒரு சிறப்புடைய நாளாக அமைத்து கொள்வது மிகவும் நல்லது. மேலும் முருகப்பெருமானின் அருளை மிக எளிமையாக பெறுவதற்கு முருகப்பெருமானின் 1000 நாமங்களுள் ஒன்றான ஓம் விசாகாய நமக, ஓம் விசாகாய நமக என்கிற இந்த நாமத்தை துதித்து நாம் நல்ல பலனை பெறலாம். ஓம் விசாகாய நமக என்றால் விசாக நட்சத்திரத்தில் தோன்றியவருக்கு வணக்கம், விசாக நட்சத்திரத்தில் தோன்றியவருக்கு வணக்கம் என்று பொருள்படும். மேலும் பல உருவங்கள் கொண்டவருக்கு வணக்கம் என்றும் நமக்கு பொருள் சொல்லப்படுகிறது இந்த நாமத்திற்கு. ஆகவே நீங்கள் இந்த நாமத்தை உங்கள் வழிபாட்டில் 1008 தடவை 108 தடவை என்று எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை இன்று நீங்கள் ஜெபித்தீர்கள் என்றால் மிகுந்த நற்பலனை தரக்கூடியது. ஆகவே உங்கள் வழிபாட்டில் நீங்கள் இந்த நாமத்தை தொடர்ந்து அமைத்து கொள்ளுங்கள். ஓம் விசாகாய நமக, ஓம் விசாகாய நமக, ஓம் விசாகாய நமக.